வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. சென்னை உள்வட்ட சுற்றுச்சாலை திட்ட பணிக்காக கும்மிடிப்பூண்டி அடுத்த கரடிப்புத்தூர் கிராமத்தில் உள்ள சுமார் 5 ஏக்கர் கல்லாங்குத்து நிலத்தில் குவாரி அமைப்பதற்காக மாவட்ட கனிமவளத்துறை அனுமதி வழங்கிய நிலையில் கடந்த 24ஆம் தேதி கிரவல் மண் எடுக்க லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் குவாரி உரிமையாளர் என கூறிக்கொண்டு அங்கு வந்த சிலர் சாதி ரீதியாக பேசியதாக இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் குவாரிக்கு வந்த லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தி அங்கிருந்து விரட்டியடித்தனர். இதனால் தற்காலிகமாக குவாரி பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் கிராம மக்களின் எதிர்பார்ப்பையும் மீறி மீண்டும் இன்று குவாரி அமைக்க பணிகள் நடைபெறுவதாக கூறி கரடிப்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களின் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை கிராம நிர்வாக அலுவலர் ஜான் பிரிட்டோவிடம் ஒப்படைத்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். அரசுடைமைகளை ஒப்படைக்கும் இந்த போராட்டத்தால் இப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. மேலும் குவாரி அமைக்கும் இடத்தில் குடிமனை பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த பொதுமக்கள் தங்களின் கணவர்களுக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வருவதாகவும் பகிரங்கமாக தெரிவித்தனர். பேர் பாரதி. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் கரடிப்புத்தூர் பஞ்சாயத்துன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் நாங்கள் இந்த ஊரில் தலைமுறையாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பட்டா கோரி அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இதுவரையுமே எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. பட்டா கிடைக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் கோரக்காரங்க மட்டும் எங்கள் ஊரில் கல்லாங்குத்து நிலையத்தில் பட்டா நாங்கள் பர்மிட் போட்டோம் மண் எடுக்க அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் போய் மறியல் பண்ணோம். எங்களுக்கு அந்த நிலம் வேணும்னு சொல்லி மறியல் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு நிலம் இல்லை, அது மட்டும்தான் இருக்கு. எங்கள் ஊரை சுற்றியுமே கூட எங்கள் நிலம் இல்லை, அந்த இடம் மட்டும்தான் இருக்குது. அங்கே கோரை எடுத்துட்டா நாங்கள் வேற எங்குமே போய் வாழ முடியாது. எங்கள் வாழ்வாதாரத்துக்காக அன்னைக்கு நாங்கள் மறியல் பண்ணோம். அப்புறம் கோரைக்காரங்க எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு கலெக்டர் அரசாங்கம் எங்களுக்கு பர்மிட் கொடுத்துச்சு, நாங்கள் அங்கே தான் மண் எடுப்போம், நீங்கள் ஒத்துக்குனீங்களா உங்கள் ஊருக்கே நாங்கள் ஏதாச்சும் நல்லது செய்கிறோம் அப்படி சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோன்னா, எங்கள் ஊருக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் வேற எங்கன்னா மண் எடுத்துக்கோங்க, நாங்கள் கோரைக்கு தடை சொல்லலை, ஏரிங்க இருக்குது போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். அப்போவும் கோரைக்காரங்க கேட்கல. எங்களுக்கு அங்கே பர்மிட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியுமே கூட அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் சொல்லலை. எங்களுடைய ஓட்டு உரிமையும் ரேஷன் கார்டும் எங்களுக்கு இந்த குடி உரிமை வேண்டாம், எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத இந்த ஊரில் எங்களுக்கு அதை மட்டும் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால நாங்கள் விஓ ஆஃபீஸ் கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அவர் நாளைக்கு அதிகாரிகிட்ட அவர் பேசியிருக்காரு. நாளைக்கு அதிகாரிகிட்ட பேசிட்டு நான் தகவல் சொல்றேன், அகதிகளாக அறிவிச்சிருங்க. ஆனா இதுவும் சொல்லியிருக்கோம், நாளைக்கு எங்களை அகதிகளாக அறிவிச்சிருங்க, எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் தெரிலன்னா எங்களை ஒரு அகதியாவே அறிவிச்சிருங்க, எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு நல்ல ஒரு பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் எஸ்தர் சார். நாங்கள் கரடிப்புத்தூர் கிராமத்தில் வசிக்கிறோம். நாங்கள் தலைமுறை எத்தனையோ வருஷங்களாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்காங்க. எங்களுக்கு பட்டா கிடையாது. நாங்கள் மேற்கால் புறம்போக்கில் தான் சார் இத்தனை வருஷமாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம். எங்களுக்காக பட்டா கொடுக்குறேன்னு எத்தனையோ அதிகாரிங்க எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சார். ஒருவரும் எங்களுக்கு பட்டா கொடுத்த பாடில்லை. இப்போ எங்களுக்காக அங்கே நிலம் இருக்குது சார். அது மேற்கால் புறம்போக்கு அடுத்தது இருக்குது, கல்லாங்குத்துன்னு இருக்கு சார். அதில் நாங்கள் போயிட்டு வீடு காட்டணும்னு ஏழ்மையாக இருக்க சொல்லியும் அதிகாரிங்க மணலுக்காக கோரைக்காக விட்டுருக்காங்க சார். அவங்க கோரை எடுக்கணும்னு முயற்சி பண்ணி வந்திருக்காங்க. நாங்கள் போயிட்டு அதை தடங்கல் பண்ணால் போலீஸ்காரை வச்சு எங்களை மிரட்டினாங்க சார். நாங்கள் 2 நாள் போயிட்டு போராட்டம் பண்ணோம். அதெல்லாம் கூட நிறைய இடத்துக்கு போச்சு. இப்போ மறுபடியும் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக இருக்கிறோம் சார். கலெக்டர் ஆஃபீஸ்லையும் போயிட்டு நாங்கள் மனு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாமே எங்கள் கோரிக்கை வச்சோம். ஒரு இடத்துல எங்கள் கோரிக்கை நிறைவேற்றலை சார். நாங்கள் மறுபடியும் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் சார். நாங்கள் விஓ ஆஃபீஸில் இப்போ எங்கள் கார்டெல்லாம் கொடுத்து நாங்கள் எங்கள் விஓ ஆஃபீஸில் கேட்டால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்காக இவர் வராரு தாசில்தார், எல்லாம் ஆர்ஜி எல்லாம் போயிருக்காங்க,
கலெக்டர் ஆஃபீஸுக்கு. அவங்க பேசி முடிச்ச பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். எங்களுக்கு நன்மை செய்த பாடில்லை சார். எங்களுக்கு யார் என்ன செஞ்சாலும் அந்த இடம் எங்களுக்கு வேணும். அந்த இடம் எங்களுக்கு வேணும். என் பிள்ளைங்களுக்கு வந்து பிற்காலத்தில் என் பேர பிள்ளைங்களோ என் பிள்ளைங்களோ போயிட்டு அந்த இடத்துல வீடு கட்டிக்கும். ஊரை சுற்றி கம்பெனி ஆயிடுச்சு சார். அந்த கம்பெனி எல்லா இடத்துலையும் வந்தால் இந்த சுற்றுப்புறது முழுசாக கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து பட்டா இல்லைன்னு எங்களை எடுத்துட்டா நாங்கள் எங்கே சார் போகிறது? அந்த இடம் தான் போனோம். எங்களுக்கு அது வேணும் சார். அது முக்கியமாக வேணும். அதுக்காக வந்து அரசாங்கத்தில் எங்களுக்கு உதவி செய்யணும். அது அந்த கலெக்டரும் உதவி செய்யணும். எங்களுக்கு செய்யலைன்னா நாங்கள் மேலும் மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் சார். ரேஷன் கார்டெலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். எங்களுக்கு மறுபடியும் எந்த பதிலும் எங்களுக்கு வரல சார். வரலன்னா நாங்கள் ஆர்டி ஆஃபீஸுக்கும் போவோம், மறுபடியும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போவோம். நாங்கள் பெண்கள் எல்லாம் கூடி நாங்கள் ஏழை மக்கள் சார். நாங்கள் வந்து வசதியாக இருக்கிறவங்க கிடையாது, எல்லாமே ஏழைங்க. அன்னாட காட்சிங்களா தான் இருக்கிறோம். நாங்கள் பெரிய பெரிய பட்டதாரிங்களா இல்லைங்க. அதனால வேண்டி நாங்கள் போயிட்டு போராடுவோம். மறுபடியும் போராடிக்கினே இருப்போம் சார். நாங்கள் எங்கள் உயிராச்சும் கொடுத்து நாங்கள் போராடுவோம். இதான் சார் எங்களுக்கு வந்து அந்த அதிகாரிங்க வந்து உதவி செய்யணும் தான் மிக தாழ்மையோடு அந்த அதிகாரிகளை கேட்குறேன் சார். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.